Unit 2, Properties of Matter, Module number 3. இந்த மாடியூல்ல ஒரு given wooden பாரோட யங்ஸ் மாடுலஸ் யூனிஃபார்ம் பெண்டிங் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்க போறோம். This is the given bar, wooden bar. ஒரு மர சட்டம் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக ஒரு மீட்டர் அளவுகோல். அத ரெண்டு கத்திமுனைகளின் மீது வைக்கிறோம். ஏபி இரண்டு கத்திமுனைகள். இந்த கத்திமுனை ஏயிலிருந்து ஏ டிஸ்டன்ஸ்ல ஒரு வெயிட் ஹேங்கர் தொங்க விட்டுருக்கோம். அதுல பொருத்தமான எடைகளை தொங்க விட்டுருக்கோம். அதே மாதிரி கத்திமுனை பியிலிருந்து அதே ஏ டிஸ்டன்ஸ்ல மற்றொரு எடை கொக்கி தொங்க விடப்பட்டிருக்கிறது. அதுலயும் பொருத்தமான எடைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுகோலின் மையத்தில் ஒரு கூரிய நுனி, அதாவது ஒரு பின் பிக்ஸ் பண்ணி இருக்கு. இந்த ரெண்டு கத்திமுனைகளுக்கு ஊடாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லுன்னு எடுத்துக்கிறோம். இப்ப இந்த பின்னோட டிப்பை ஒரு மைக்ரோஸ்கோப்ல ஃபோக்கஸ் பண்றோம். இந்த டிப் ஆஃப் த பின் இஸ் ஃபோக்கஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்போட அந்த கிடைமட்ட குறுக்கு கம்பியுடன் இந்த பின்னோட டிப்பு ஃபோக்கஸ் ஆன உடனே ஒரு ரீடிங்கை குறிக்கிறோம். அடுத்து என்ன செய்யறோம், இந்த வெயிட் ஹேங்கர் ரெண்டு சைட்லையும் இருக்கக்கூடிய வெயிட் ஹேங்கர்ல பொருத்தமான எடைகளை சேர்க்கிறோம். மேலும் ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம். அப்ப வெயிட் அதிகரிச்ச உடனே இந்த பார் என்ன செய்யும், நல்லா பெண்ட் ஆகும். அப்ப பார் பெண்ட் ஆச்சுன்னா இந்த டிப் என்ன செய்யும், லேசா மேல ரைஸ் ஆகும். அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு, மைக்ரோஸ்கோப்பை மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பின்னோட டிப்பை ஃபோக்கஸ் பண்றோம். இப்படியாக 50-50 கிராமாக ரெண்டு வெயிட் ஹேங்கர்லையும் ரைஸ் பண்ணி பின்னோட டிப்பை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். அடுத்து ஒவ்வொரு 50 கிராம் இன்க்ரீஸ் பண்ணும் போதும் ரீடிங்கை டேபிள் கிளாக்ல குறிச்சுக்கிட்டோம். இப்ப 50-50 கிராமா எடையை குறைத்து கொண்டே வரப்போறோம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு 50 கிராம் குறைக்கும் பொழுதும் மீண்டும் மைக்ரோஸ்கோப்ல ரீடிங் எடுக்கிறோம். இந்த ரீடிங்கையும் அட்டவணையில குறிக்கிறோம். இப்ப பாருங்க, a meter scale is symmetrically supported horizontally on two knife edges. ஒரு மீட்டர் ஸ்கேல ரெண்டு கத்திமுனைகளின் மீது வச்சிருக்கோம். Two equal weights are suspended at equal distances from each knife edge. ஒவ்வொரு நைஃப் எட்ஜ்ல இருந்தும் ஒவ்வொரு வெயிட் ஹேங்கரை தொங்க விட்டுருக்கோம். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஏ என்று நம்ம படத்துல மார்க் பண்ணியிருக்கோம். A traveling microscope is focused on the pin such that the horizontal crosswire coincides with the tip of the pin. என்ன செய்யறோம், ஒரு மைக்ரோஸ்கோப்பை கரெக்டா பின்னோட டிப்பை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி பண்றோம். இப்ப அந்த மைக்ரோஸ்கோப்ல என்ன பார்க்கும், ஒரு கிராஸ் வயர் இருக்கும், vertical crosswire and horizontal crosswire. Now the horizontal crosswire is made to coincide with the tip of the pin. Okay. The readings in the vertical scale of the microscope is noted. மைக்ரோஸ்கோப்ல ரெண்டு ஸ்கேல் இருக்கு, ஒரு வெர்டிகல் ஸ்கேல், ஒரு ஹாரிசான்டல் ஸ்கேல். இப்ப நம்ம எதுல ரீடிங் எடுக்க போறோம், வெர்டிகல் ஸ்கேல். Why? The pin moves up and down. பின் வந்து பின்னோட டிப்பு மேலையும் கீழே மூவ் ஆகுது. அப்ப வெர்டிகல் ஸ்கேல்ல ரீடிங் எடுக்கிறோம். ஓகே. The weights are added in steps of 50 gram and the corresponding readings are noted. ரெண்டு வெயிட் ஹேங்கர்லையும் வெயிட்டை 50-50 கிராமா ரைஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ரீடிங் எடுத்து டேபிள் காலத்துல நோட் பண்றோம். The weights are decreased in steps of 50 gram and the readings are noted. அடுத்து என்ன பண்றோம், 50-50 கிராமாக வெயிட் ஹேங்கர் இருந்து ரெண்டு பக்கமும் 50 கிராம் ரிமூவ் பண்றோம், ரீடிங் எடுக்கிறோம். ஒன்ஸ் அகெயின் இன்னொரு 50 கிராம் ரிமூவ் பண்றோம், ரீடிங் எடுக்கிறோம். இப்படி 50-50 கிராமா ரிமூவ் பண்ணி மறுபடியும் ரீடிங் எடுத்து அந்த ரீடிங்கை டேபிள் காலத்துல நோட் பண்றோம். The mean elevation for m kilogram is calculated from the tabular column. இப்ப டேபிள் காலம் பாருங்க, load in kilogram, weight hanger W plus 50 gram, W plus 100 gram, W plus 150 gram. Here microscope reading when load increasing and load decreasing, mean of these two.
லாஸ்ட் காலம் எலிவேஷன் ஃபார் y, elevation y for mkg. இப்போ என்ன செஞ்சுப்போம்? இப்போ w அப்போ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு ரீடிங், அண்ட் தென் w plus 50 இங்கே ஒரு ரீடிங், w plus 100 another reading, w plus 150 another reading. Now weights are removed from the hanger. இப்போ இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ரீடிங்கை அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். எழுதிட்டு 50 கிராம் லெஸ் பண்ணுறோம். மறுபடியும் மைக்ரோஸ்கோப்பை ஃபோக்கஸ் பண்ணி ரீடிங் எடுத்து இங்கே எழுதுகிறோம். ஸோ அடுத்து ஒரு 50 கிராம் ரிமூவ் பண்ணுறோம், ரீடிங் எடுத்து இங்கே எழுதுகிறோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் another 50 கிராம் இஸ் ரிமூவ்ட். Now once again reading is taken and that reading is noted here. இப்போ இந்த ரெண்டு காலத்தில் இப்படி லோட் இன்க்ரீஸிங் இப்படி கூடி டாப் டு பாட்டம் போயிருப்போம், அண்ட் தென் லோட் டிக்ரீஸிங் பாட்டம் டு டாப் ரீடிங் எழுதியிருப்போம். இப்போ இந்த ரெண்டு ரீடிங்க்கு ஆவரேஜ் பார்த்து மீன் எழுதியாச்சு. இந்த மீன்ல இருந்து ஒய் தட் இஸ் எலிவேஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த கால்குலேஷன் இந்த மீன் எலிவேஷன் ஃபார்முலால யூஸ் பண்ண போறேன். ஃபார்முலா பாருங்கப்பா. Young's modulus of the material E is equal to 3 mg Al squared by 2 b d cube y. What is M? நம்ம இங்க எந்தெந்த ரீடிங்கை மைனஸ் பண்றதை ஒய் கண்டுபிடிக்கும் போது அடுத்தடுத்த ரீடிங் மைனஸ் பண்ணி இங்க எழுதியிருப்போம். இந்த மீன்ல இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ரீடிங்கை மைனஸ் பண்ணி இங்க எழுதியிருக்கோம். அப்ப எத்தனை கிராமுக்குப்பா அடுத்தடுத்த ரீடிங் மைனஸ் பண்ணா அது எத்தனை கிராமுக்குரிய டிஃபரன்ஸ் வரும்? 50 கிராமுக்குரிய டிஃபரன்ஸ் வரும். ஸோ M 50 கிராம், கிலோகிராம்ல மாத்தணும் into 10 power minus 3. G acceleration due to gravity 9.8. A ஒரு நைஃப் எட்ஜுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அடுத்தது L ரெண்டு நைஃப் எட்ஜுக்கு கூட இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அண்ட் தென் B is the breadth of the scale. ஸ்கேலோட breadth எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? வெர்னியர் காலிப்பர். அண்ட் தென் D thickness of the scale. thickness எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? ஸ்க்ரூ கேஜ் வச்சு கண்டுபிடிக்கிறோம். அண்ட் ஒய் இந்த இருக்கு, இந்த டேபிள் காலத்தில் மீன் எலிவேஷன் ஒய் இருக்கு. Now substitute all the values 3 mg L squared by 2 b d cube y. Then thus we calculate the Young's modulus of the given bar. Okay, ஃபார்முலா மறந்துடக்கூடாது. Young's modulus E is equal to 3 mg L squared by 2 b d cube y. ஓகே, இப்போ நீங்க இந்த மாடியூல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா என்ன, ஒரு கிவன் உடன் பாரோட யங்ஸ் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் நீங்க உங்களோட நோட்ல ஆன்சர் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிஃபைன் யங்ஸ் மாடுலஸ். இது ஒரு ஷார்ட் கொஸ்டின், 2 மார்க் அல்லது 3 மார்க்ல கேட்கப்படலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2, எக்ஸ்பிளைன் an experiment to determine the Young's modulus of the material of a wooden bar by uniform bending method. இது ஒரு பிக் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஆன்சர் எழுதிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீட் பண்றோம். ஓகே பாய்ஸ், தேங்க்யூ.